ஹலோ வியூவர்ஸ், இது டாக்லஜர் தமிழ். அந்த இரவு குரல். இது ஒரு கற்பனை கதை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த சம்பவம் நடந்தது இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில். இப்போ சொல்ல போகிற கதையை நீங்கள் முழுசாக கவனமாக கேளுங்க. ஏன்னா இந்த கதையில் வர அந்த குரல் இன்னும் சில பேருக்கு கேட்குதாம். இந்த சம்பவம் நடந்தது 2021ஆம் ஆண்டு. அந்த இளைஞனோட பேர் அருணன். அவன் கொழும்புல வேலை பார்த்து கொண்டிருக்கான். கொரோனாக்கு பின்னரான வேலை தளம்பல்களால் அவன் வேறு வழி இல்லாமல் கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு குடும்பத்தோட இடம் மாறுறான். ஆனால் அவன் இந்த முறை இடம் மாறினது வேறொரு வீடு. அது கொஞ்சம் பழைய வீடு. சுற்றிலும் ஃபுல்லாக மரங்களும் பற்றைகளும். பின்னிரம் 6 மணி ஆயினாலே அந்த இடம் ஃபுல்லாக அமைதியாயிரும். அப்போ அருணன் அம்மா கேட்குறாங்க, இந்த வீடு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குண்டு. அருணன் சிரிச்சு கொண்டே, என்ன வேறு மாதிரி, இது கிராமம் தானே, அதனால் அப்படித்தான் இருக்கும்னு சொல்லி அதை தவிர்த்துடுறான். முதல் நாள் இரவு அனைவரும் சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. அதிகாலை 1:30 அருணன் திடீரென்று முழிக்கிறான். ஏன்னா அவனுக்கு காதில் ஏதோ மெதுவான ஒரு சத்தம் கேட்குது. அது கிட்டத்தட்ட அழுகிற சத்தம் மாதிரி இருக்குது. அவன் நினைக்கிறான், அம்மா தான் இப்படி அழலாம், ஏன்னா வீடு மாறி வந்தது தானே, அதால் அவங்களோட அம்மா ஒருவேளை அதை நினச்சி அழுகுறாங்களோ நினச்சி கொண்டு எழும்பி ஹோலுக்கு போகிறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. அவங்களோட அம்மாவும் ஹோலில் சாதாரண மனிதர் கொள்றா, அதாவது தூங்கிடுறா. காலையில் பார்த்துக்கலாம்னு சொல்லி போட்டு அருணன் மறுபடியும் வந்துடுறான். மீண்டும் காலையில் போய் அவங்களோட அம்மாட்ட கேட்குறான், நேற்று ராத்திரி நீங்கள் அழுதிங்களான்னு. அம்மா ஷோக்கா, என்னடா சொல்கிற, நான் தான் நல்லா தூங்கிட்டேனே, ஒருவேளை நான் கனவு எதுவும் கண்டு அழுதுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அருணனும் கொஞ்சம் குழப்பமாக, ஓகே கனவாத்தான் இருக்கலாம்னு நினச்சிக்கொண்டு அதை இக்னோர் பண்ணிடுறான். அடுத்த சில நாட்கள் மீண்டும் அதே சத்தம். ஆனால் ஒரு நாள் இந்த தடவை அழுக மட்டும் இல்லை, ஒரு பெண்ணோட குரல், என்னை காப்பாத்துங்கன்னு. அருணனோட உடம்புல புல்லரிச்சிட்டு. ஆனால் அவன் இதை யாரிடமே சொல்லலை. ஏன்னா சொன்னால் அவங்களோட அம்மாவும் தங்கச்சியும் பயந்துருவாங்களன்றதால. அதாவது அந்த வீட்டில் அருணனும் அவங்களோட அம்மாவும் தங்கச்சியும் மட்டும்தான் இருந்தாங்க. இன்னும் ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரர் முரளி அண்ணான்னு ஒரு அண்ணா அவர்கிட்ட கதை கேட்க, இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி யாரும் இருந்தாங்களான்னு கேட்குறாரு. அப்போ முரளி அண்ணன் முகம் கொஞ்சம் வித்தியாசமாக மாறுது. யோசிச்சு கொண்டே, கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு பொம்பளை, அதாவது ஒரு பொண்ணு இருந்தா, ஆனால் திடீரென அவள் காணாமல் போயிட்டா. அது எங்களுக்கும் தெரியலை அவங்க யாருண்டு. ஏன்னா யாழ்ப்பாணத்தில் யூஸ்வலாகவே ஒரு பழக்கம் இருக்குது, பெருசாக பக்கத்து வீட்டுக்காரரை போய்ட்டு கேர் பண்ண மாட்டாங்க. மீன்ஸ் நான் தப்பாக சொல்லலை, அவங்களோட பாட்டில் இருந்துருவாங்க. பெருசாக சீரியஸாக அப்படிலாம் போய் கதைச்சி அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்றதை கேட்க மாட்டாங்க. இது ஒரு சில இடங்கள்ல இருக்குது. இதை வச்சு யாராச்சும் பிரதேசவாதம்னு நினைக்க வேண்டாம். அப்போ முரளி அண்ணா இப்படி சொன்னோடனே, ஓகே அப்போ இதுவும் அவங்க எங்கேயும் போயிருக்கலாம்னு மாதிரி யோசிச்சு கொண்டு அருணன் விட்டுட்டான். ஆனால் முரளி அண்ணா திருப்பி இன்னொரு கதை சொல்கிறார், நீங்கள் வாரதுக்கு முன்னம் இன்னும் ஒரு குடும்பம் இங்கே இருந்தது, ஆனால் அவங்க திடீர்னு அதை வெக்கேட் பண்ணி போயிட்டாங்க, அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. எனக்கு காரணம் தெரியலை, ஒரு கிழமை கிட்டே இருந்தாங்க, அதுக்கப்புறம் போயிட்டாங்கன்னு சொல்கிறார். அப்போ தான் அருணன் கொஞ்சம் யோசிக்கிறான், ஓகே இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குதானண்டு. அப்போ அருணன், ஓகே இன்றைக்கு இரவு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என்ன இளைஞன்றதால அந்த இளம் கன்று பயமறியாதுன்றவாங்க தானே, அது போல் அவன் ஓகே இன்றைக்கி என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் இது என்னென்னு பார்த்தே ஆகணும்னு வெயிட் பண்ணுறான். அதே அதிகாலை 1:30 ஆகுது, அதே சத்தம். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் தெளிவாக, என்னை காப்பாத்துங்கன்னு கேட்குது. அவன் மெதுவாக அந்த சத்தம் ரூமுக்கு போகிறான். அது அவன் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற ஒரு பழைய ரூம். கதவை மெல்லா திறக்கிறான். ரூமில் யாருமே இல்லை. ஆனால் ஒரு மூலையில் ஒரு நிழல் மாதிரி ஒரு உருவம் மெதுவாக அசைது. அருணன் நின்று போகிறான். அந்த நிழல் அவனை நோக்கி திரும்புகிற மாதிரி இருக்குது. அருணன் பயத்தில் அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். அடுத்த நாள் அருணன் அந்த ரூமில் எழும்பி தேட ஆரம்பிக்கிறான். பார்க்க ஒரு பழைய அலுமாரி ஒரு மூலையில் இருக்குது. அந்த அலுமாரிக்குள்ளே ஒரு டைரி இருக்குது. அந்த டைரியில் ஒரு பெண்ணோட கையெழுத்து. அதில் எழுதப்பட்டிருக்கு, என்னை யாரோ இந்த ரூமில் பூட்டி வச்சுருக்காங்க, நான் வெளியே வர முடியலை, யாராவது என்னை குரலை கேட்டால் என்னை காப்பாற்றுங்க இந்த மாதிரி எழுதி அந்த டைரியை தூக்கி எறிஞ்ச மாதிரி இருக்குது. இதை படித்தது அருணுக்கு கையெல்லாம் நடுங்குது. ஓகே இதை சம்மந்தமாக போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணுவோமா இல்லை வேணாமான்னு குழப்பத்தில் இருக்கான். பிறகு பார்த்தா இது சம்மந்தமாக அவங்களோட அம்மாட்ட சொல்கிறான். அவங்களோட அம்மா பார்க்குறாங்க. அந்த அலுமாரிக்கு மேலே ஏதோ, அதாவது புதிதாக ஏற்கனவே இருந்த தரையை விட அந்த தரை கொஞ்சம் வித்தியாசமாக பூசப்பட்டது போல் இருக்குது. உடனே அவங்களோட அந்த தரையை உடைச்சி பார்க்க கொஞ்சம் பழைய எலும்புகள், கொஞ்சம் மீன்ஸ் ஒரு பெண்ணோட எலும்புகள் ஊக்கி போய், அதாவது ஒரு வருடத்துக்கு மேலாக அந்த உடம்பு புதைக்கப்பட்டது போல ஒரு எலும்புகள் இருக்குது. இதுதான் அவள் அந்த ஆத்மாவை வர காரணம். அருணன் அப்படியே அசந்து போயிடுறான்.
அதை அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க. அவங்களோட குடும்பத்தோட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதாவது கலந்து ஆலோசிக்கிறாங்க. இது நம்ம போலீஸில் சொல்லுவோமா, இல்லை போலீஸில் சொன்னால் எங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமானு யோசிக்கிறாங்க. அந்த இரவு அப்படியே விட்டுட்டாங்க. பார்க்க அந்த இரவு மீண்டும் அதே குரல். இந்த முறை இன்னும் கொஞ்சம் கிளியராக மிக மிக அருகில் அருணன் கிட்டவா கேட்குது. அருணன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கான். ரெண்டாலும் கொஞ்சம் பயத்தில் படுத்ததால், அதாவது அரைவாசி அரைமொழிப்போட தான் இருக்கான். அதுக்கிட்ட வந்து சொல்லுது, அந்த எலும்புகளை எரிச்சிருங்க, எரிச்சாத்தான் நான் விடுதலையாவன் என்று. அருணன் திடுக்கிட்டு முழிக்கிறான். இந்த கதையை அவங்களோட அம்மாட்ட சொல்கிறான். அவங்களும் வேறு வழி இல்லாமல் இருந்த பெட்ரோலை வச்சு அந்த எலும்புகளை அங்கேயே எரிச்சிடுறாங்க. அடுத்த நாள் அதை எரித்த உடனே அதை திருப்பி மண்ணை போட்டு மூடி அந்த இடத்த இருந்த அடையாளம் ஆக்கிடுறாங்க. மீண்டும் அந்த இரவு அதே குரல். ஆனால் இந்த தடவை அழுகை இல்லை, மிக மிக மென்மையா நன்றி, இவ்வளவுதான். அதுக்கு பிறகு அந்த வீடு முழுக்க அமைதி. இப்போ அந்த வீடு சாதாரணமாக இருக்குது. ஆனாலும் அந்த கிராமத்தில் இருக்கிற சில பேர் சொல்கிறாங்க, அந்த இடங்களில் மெல்லமாக, அதாவது காற்றடி கேட்க, மெலிதான காற்றடி கேட்க ஒரு பெண்ணுடைய குரல் மெல்லமாக நன்றின்னு கேட்குற போல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இப்படி பயங்கரமான கதைகள் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லட்டா இதை போல் உங்கள் சம்பவம் ஏதாச்சும் உங்களோட வாழ்க்கையில் நடந்து வந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த ஸ்டோரிஸையும் போடுவோம். தேங்க்யூ.